அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரையச்சம் உடையோருக்காக தான், அந்த அல்லாஹ் மேலே பயம் வர்றதுக்காக தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. அது ஏன் எப்போ வேணாலும் வைக்கலாமே, ஃப்ரீ டைமில் கூட வைக்கலாமே, அது ஏன் ரமலான் மாதத்தில் தான் வைக்கணுமா? ரமலான் மாதம் எதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னா, அந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. அதனால தான் அந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு வைங்க. இறுதி அந்த லைலத்துல் கத்ர் முடிஞ்சு கடைசி 30வது நாள் முடிஞ்ச பிறகு நீங்கள் கொண்டாடுங்க, அது ஒரு பெருநாளா அப்படின்னு இஸ்லாம் நமக்கு வடிவமைச்சு தருது. குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் தான் ரமலான் மாதம். குர்ஆனில் அல்லாஹ் நம்மள்ட்ட என்னென்ன பேசணும்னு நினைக்கிறானோ அத்தனையுமே அந்த குர்ஆனில் சொல்லி வச்சுருக்கான். ஒருத்தர் ஃபோன் போட்டு நம்ம எடுக்காம விட்டுட்டா மறுபடியும் அரை மணி நேரம் 1 மணி நேரம், ஏன் காலையில் கூப்பிட்டா சாயந்தரனாவது ஃபோன் பண்ணி என்ன சொன்னீங்க என்ன இதுன்னு கேட்டுடுறோம். ஒருத்தருடைய அழைப்பை எக்காரணத்தை கொண்டும் நம்ம மிஸ் பண்ணுறது கிடையாது, அலட்சியப்படுத்துறது கிடையாது. யாரா நம்மள்ட்ட உட்காந்து பேசுனா காது கொடுத்து உட்காந்து கேட்குறோம். ஆனால் அல்லாஹ் நம்மள்ட்ட என்னென்ன சொல்லணும்னு நினச்சானோ அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லி குர்ஆனாக நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்கிற பேச்சை கேட்குறோமா அப்படின்றது ரெண்டாவது. அவன் என்ன சொல்லியிருக்கானாவது முதல்ல நமக்கு தெரியுமா? குர்ஆனோடு எந்த அளவுக்கு நமக்கு தொடர்பு இருக்குது? குர்ஆனுங்கிற வார்த்தையை நம்ம என்றைக்கு பயன்படுத்தியிருக்கோம்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம முஸ்லீமுன்னு சொல்லிக்கிறோம், மற்றவங்களுக்கு பிரியாணி கொடுக்குறோம், அப்படியே முஸ்லீம் பெயர் வச்சுட்டு இருக்கிறோம். அதுக்காக மட்டும்தான் நம்ம முஸ்லீமுன்னு நம்மளை சொல்லிக்கிறோமே. தொழுகை நல்லா கவனிங்களேன், நான் எதுவும் செயல்பாடுகளை பற்றி பேசலை. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, தர்மம், குர்ஆனு, இந்த மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் கூட பயன்படுத்துறது கிடையாது. யோசிச்சு பாருங்களேன். தொழுவுற ஒரு கட்டம் வந்தால் கூட அடுத்தவங்கள்ட்ட என்ன நம்ம சொல்லுவோம்? சாமி கும்பிட்டு வந்துடுறேன்னு தான் சொல்லுவோம், தொழுவுறேன்னு சொல்ல மாட்டோம். நாங்கள் தொழுகை பண்ணுறோம், அது எங்களுடைய வணக்க முறை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்கள்ட்ட தொழுவுறோன்னு சொன்னால் தான் நமக்கே தொழுவுற ஒரு ஃபீல் வரும். இருங்கப்பா சாமி கும்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னா நமக்கே அப்படி ஒரு ஃபீல் வராது. ஏன்னா அவங்களுக்கு புரியாது, அடுத்தவங்களுக்கு புரியாதான் நம்ம தொழுவுறோன்னு சொன்னால். நோம்புங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம், நாங்கள் விரதம் இருக்கோங்க அப்படின்றோம். ஜக்காத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோமா என்னைக்காவது? அப்படி பயன்படுத்தினாதான் ஐயோ நம்ம சம்பாதிச்ச பொருள்லேருந்து ஜக்காத்து கொடுக்கணுமேங்கிற எண்ணம் வரும். குர்ஆனுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோமா? குர்ஆன் அங்கே இருந்தாலும் அந்த குர்ஆனை எடுத்து அங்கே வைன்னு கூட சொல்ல மாட்டோம், அதை எடுத்து அங்கே வை, அப்படியா கீழே வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தைகளை கூட பயன்படுத்த மாட்டேங்கிறோம். வார்த்தைகள் பயன்படுத்த தான் அது வாழ்க்கைக்குள்ளே வரும். சுத்தமாக பேரளவில் மட்டும் நான் முஸ்லீம், என்னுடைய ஓட்டர் ஐடி எடுத்து பார்த்தா, என்னுடைய ஆதார் கார்டு எடுத்து பார்த்தா ஒரு முஸ்லீம் நேம் இருக்கும். இந்த கவர்மெண்ட் என்னை முஸ்லீம்னு அங்கீகரிக்கும், இஸ்லாத்தின் சலுகைகள் எனக்கு கொடுக்கும், முஸ்லீம் ஓட்டு இத்தனைன்னு எனக்கு கணக்கு பண்ணும், முஸ்லீமுக்கு இத்தனை சதவீத இடஒதுக்கீடுன்னு கணக்கு பண்ணும். நாளைக்கு என்னுடைய பிள்ளைய போய் ஸ்கூலில் சேர்க்கணுன்னா அப்பா யார், அப்பா பேர் என்ன, நீ என்ன ஹிந்துவா முஸ்லீமா அப்படின்னு கேட்டு முஸ்லீம்னு டிக் பண்ணுறதுக்கு வேணால் நம்ம முஸ்லீமாக இருக்கமே ஒழிய அல்லாஹ்வின் பார்வையில் முஸ்லீமாக இருக்கின்றோமா? இதை யோசிங்க. வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணுங்கள், அல்லாஹ்கிட்ட உதவி தேடுங்க. என்று கேட்ட அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தந்து அருள் செய்வானாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.